இந்த கெடுமதிக்கு மண்ணிலோ நகைக்க நாளாச்சுதே. தம்பி முன்னாடி போனா எல்லாமே சிரிக்குதுங்க. பைத்தி மாதிரி இருந்தா எல்லாம் சிரிப்பாங்க. ஆமா. ஏய் மதிப்பே இல்லாம போச்சு. ஆமாங்க. காலில வந்து யார் தெரிஞ்சா காலில தூங்குல. ஏய் தோபரா ஏதா காலில வந்து தோ முன்னாடி லஞ்ச் பேக்ல வச்சினா எல்லாமே ரெடியா வந்து தண்ணி பாட்டில் ஊத்தினே சாப்பாடு எடுத்துனே. யார் தெரிஞ்சா யார் சுச்சாசன முன்னாடி போடவத முன்னாடியா. ஏய் மூத்தா ரெண்டு பேர் நிக்கிறோம். மூத்தா ரெண்டு பேர் நிக்கிறாங்க. ஏமா காலிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அத சொன்னனே மடக்கிட்டாங்க. மூத்தா தோ யார் தெரிஞ்சா ஏயா திரும்ப முன்னாடி தோ பிங்க் கலர் போடுவே. என்ன சொல்லு சிரிச்சினே தான் இருப்பாங்க. எல்லாம் சிரிக்குதுங்க. நம்ம 32 பல்லு காட்டுறாங்க. ஏய் அது போல என் தம்பி முன்னாடி போனா எல்லாம் சிரிக்கிறாங்களா. ஆமா முன்னாடி போனா ஒரு ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க. சரி சிரிப்பவர் சிரிக்கட்டும் போற்றவர் போற்றட்டும் தெரியதானா முன்னே சம்பளம் மகாராஜா வேலை செய்யுது. சம்பளத்தை பத்தியே பேசாதீங்க. ஏண்டா மாசம் 30 ரூபாய் தரீங்க. ஆமா ஏமன் அவங்க கூப்பிடுவாங்க பேசுறாங்க. கேவியா நான் 3 பேர் எங்க மீட்டிங் போறீங்க. மாசம் 30 ரூபாய் தராங்கம்மா. மாசம் தராங்க. நல்லா கேட்டுங்க. சம்பளம் மாசம் 30 ரூபாய் தராங்க. யாரா கொடுப்பாங்க? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் புடிச்சுறாங்க. ஆமா அண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? முட்டை தான் இருக்கும். அதான் தப்பா எடுத்துனேன். டேய் கோபி ஒரு வேளை விதி வந்து செத்துட்டு வெச்சுக்க. செத்துட்டா முன்னாடி யார் வெச்சு பாத்துக்கிட்ட? என் முன்னாடியா? தம்பி பாத்து பாரு. இவரா? இவர் வெச்சுக்கிட்டா அதிகம். என் முன்னாடி வர வந்தீனா எங்க போங்க கணக்கு. டேய் மடுப்பா. வெச்சு தப்பா இல்லடா பையா. பாதுகாப்புல நிதி உதவி கொடுத்து யாரு? ஓ நிதி. இங்க புடிச்சி அங்க தருவோம். ஓஹோ டெபாசிட் வைக்க வே வாணாங்க. எனக்கு துட்டு குத்தா போறோம். அந்த தம்பி சொல்றது கேட்டியா? என்ன சொல்றாரு? முன்னே பெரியவர் சொன்ன மொழியை கேட்காமல் போனியா? என்ன படையனுக்கு நாளாச்சுதே அண்ணா. சரி சொன்னா கேக்குறது. நம்ம கேட்க சொன்னமா? ஆமாங்க கேட்டானா? கேட்கலையே. ஏய் எப்பவுமே பெரிய சொன்னா கேட்கணும். இப்ப பசங்க கேக்குதுங்களா? எங்க கேக்குதுங்க? வண்டியில போகும்போது பொறுமையா போடா. டேய் பசங்க டேய் தளபதியே வண்டியில போகும்போது பொறுமையா போடா. ஒரே போனா பெரியவன் சொல்லுவா. எங்க கேக்குறது? கேப்பானா? அப்பதான் 4 கீரு போட்டு 120ல தும்மா ஓய் தூக்கி போனா போகும்போது 100ல போவான். வரும்போது 108ல தூக்கி ஆடுவாங்க. நான் காண்டி சீக்கிரம் ஒரு ஆள் போகும்போது 100ல வரும்போது 108. அதுக்கே பெரிய சொல்லி இந்த கேட்டிருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்காதுங்க. ஏன் மூத்தோர் சொல்லும் முழு நெல்லி கனியும் முதல்ல கசுகும் பிறகுதான் இனிக்கும். கேட்கணும். என்ன உலகத்திலே எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா அனுபவத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாதுங்க. அதனால பட்டாதான் தெரியும். அனுபவசாலிகள் சொன்னா கேட்கணும். அனுபவத்திலே பெரியவங்க சொன்னாங்க. புரியாதுனா பாண்டவருக்கு நானே கொடுத்திருப்பா சொன்னாங்களே. கேட்டானா கம்யூனிட்டி அப்பனா கொடுத்திருக்கானவா? கம்யூனிட்டியா டேய் அப்பனா கொடுத்திருக்க கூடாது பயந்துங்கறாரு. அப்ப கொடுக்கல. அப்பயும் கொடுக்கல. இப்போ எழுதுங்கறான். கஷ்டப்படுங்கறாரு. ஆயவா கோடியா
ஓடி வந்து வெற்றி வைக்கிறியா உனக்கு சேனாதி பட்டம் அளிக்கிறேன். குருச்சத்திரம் போ. யாரை குறிப்பார்க்கிறது? உங்களை குறிப்பார்க்கிறது. சபை கொடுத்துக்கலாம். ஆமா, நன்றி சொல்ல விடுத்தாயா? என்ன சொல்றாரு? அண்ணா விட விடுத்தியா? போருக்கு போ, போருக்கு போ. இந்த வார்த்தை அவன் வாயிடமாக இருந்து தவறி வந்ததா? தவறி வந்ததா? இல்லை, வேணுமனே சொல்லிருப்பானா? வேணுமனே சொன்னாரா? கேட்டுப்பானா? கேட்டுப்பாங்க. தவறாக எண்ண வேண்டாம் அண்ணா. ஏனென்றால் நேற்று வரை 16 நாள் யுத்தம் வீரர்களை அழைத்து வெற்றிவாள் களத்திலே கொடுத்து குருச்சத்திரம் போய் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பின அவரெல்லாம் ஒருவரும் திரும்பி வந்து எனக்கு ஆறுதலை சொல்லவில்லை. திரும்பி வரல. என்று 17 நாள் யுத்தம் உனக்கு சேனாதிபட்டம் அளித்து குருச்சத்திரம் போ என்று சொன்னால் சீக்கிரம் வந்து எனக்கு வெற்றி மாலை சூட மாட்டீர்களோ என்ற நல்ல எண்ணத்தில் நானாதான் சொன்னேன். எப்படி உங்க தம்பி இப்படி 3 வேலை செய்யுதுன்னு தெரியலங்க. 16 நாட்களாக போய் வாருங்கள் தெரிவித்தேன், ஒருவரை திரும்பவில்லை. போயிட்டு அப்படியே வாரணும் மூடுறாங்களே. யாரும் வர மாட்டாங்க. போய் என்று சொன்னால் திரும்பி வந்துருங்க. நல்ல எண்ணம் நம்ம எனக்கு நல்ல எண்ணம். நம்ம துரியோதனா நீ உரைத்த வண்ணம் நீ நான் போறேன், நீ வந்து சேர்ப்போம். நீங்க 2 பேரும் போங்க, பின்னாடி உடம்பாடு எடுத்துட்டு வரேங்க. மறுநாள் தான் வையாண்டா குருச்சத்திரம் பாருங்களா? குருச்சத்திரம் போ. போருக்கு போலாமா? விடைபெற்றுக் கொண்டு குருச்சத்திரம் போகலாம் என்று புறப்பட தருவாயிலையா? எனக்கு ஒரு எண்ணம். எனக்கோ திருமணமாகிவிட்டது. வெற்றி தோல்வி ஒரு பங்கு. ஆமா, நான் வெற்றி பெற்று வருவேனா இல்லை அப்படியே போடுவீங்களா?
அதுக்கு அதானுங்க இதுவே. ஆகையால் இந்த நேரத்திலே என் மனைவியை சந்தித்து சந்தித்து அவள் வரத்தால் விடைபெற்று சென்றால் வெற்றி வாழ வேண்டும். என்ன பண்ணிருக்கிறேன் என்ன பண்ண தெரியுமா? என் மனைவியின் அருகாமையில் ஒரு தோழி பெண்களை நாடு அழைத்து என் மனைவியை தனது அலங்காரத்தோடு அழைத்து வர சொல்லி அழைத்து வருகின்றாயா?